பார்த்து 0 ஹவர்ல கவனஈர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு தீர்மானமோ எதுவும் எழுதி கொடுக்காமல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் எழும்பி நின்று எந்த பிரச்சனையும் இந்த ஹவுஸ்ல ரைஸ் பண்ணக்கு முழு உரிமை இருக்கு. எவ்வளவு நேரம்னாலும் பேசுவதற்கும் நம்முடைய அனுமதி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு பேசுகின்ற அளவுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். அதை திரும்ப திரும்ப அன்று நாம் பதிவு பண்ணோம். அதை பற்றி அவங்க காது கொடுத்தே கேட்கல. அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் நாள் கவனஈர்ப்பு தீர்மானம் எடுத்த அன்று இரங்கல் தீர்மானத்துக்கு அடுத்த நாள் நம்முடைய அவர்கள் இது போன்று கலகம் விளைவிக்க ஏற்பட்ட போது அவர்களை அந்த ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்து அவர்களை வெளியேற்றினோம். தொடர்ந்து கேள்வி பதில் நேரம் நடைபெற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது முக்கியமான விஷயம், கள்ளக்குறிச்சி விவகாரம், நீங்க அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க, அவங்க இதுல முழுமையா கலந்துக்கணும், அவங்க பிரதான எதிர்கட்சி முக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜனநாயக முறையில் நடத்தணுங்கிறதுக்காக அந்த வாய்ப்பை சொல்ல சொன்னாங்க. நானும் அதை ரிலாக்ஸ் பண்ணி உடனே வர சொன்னோம். வளாகத்துக்குள்ள தான் இருந்தாங்க. பல முறை அறிவிப்பு கொடுத்தோம். ஆட்களை அனுப்பி கூட அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க யாருமே வரல. அப்படின்னா என்ன நோக்கம்? இல்ல பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். எதற்காக என்று நாம் திரும்ப கேட்கணும். அதுக்கு விளக்கமா அவங்க வந்து சொல்லலாம். நேற்று இது போல் நடந்தது. நேற்று இது போல் நடந்த சம்பவத்துக்கும் இது போல் நான் வெளியேற்றினேன். மாண்புமிகு அவை முன்னவர் இல்லாத நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு மூத்த அமைச்சர் KN நேரு அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர்களை அவையில் இருந்து நீக்கி வையுங்கள் என்று சொன்னார். பேரவை விதிகளின்படி அவர் அவங்க கொண்டு வந்தது நியாயம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைமறித்து தேவையில்லை, நாளைக்கு முக்கியமான நம்முடைய விதிகள் எல்லாம் மானிய கோரிக்கை இருக்கு, விதிகள் இருக்கு, 1 டன் விதிகள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு, முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வெளிப்படையா சொன்னா நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் எல்லாம் எடுக்க வேண்டிய இருக்கும்ங்கிறத மனதில் வச்சு அவங்க சொல்லல. நான் ஊடகங்கள் பத்திரிகைகள்ல பார்த்தான் சொல்றேன், வருவா வரலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோடு நான் நினைக்கிறேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம், எதிர்கட்சி நிச்சயமா கலந்து கொள்ளணுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல. மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும், நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னை வர சொல்லியிருக்காங்க. நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணும்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன். அதை இன்னைக்கு எழுதி தந்திருக்காங்க. இன்னைக்கு தான் நேற்று சபாநாயகர் சொல்லும் போது இதை நீங்க எழுதியே தரலையே, நீங்க முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா, இந்த விதிகளை பார்க்கலையா, எப்படி நீங்க இதெல்லாம் ஒரு விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் என்கிட்ட எழுதி தராமலே பேசக்கு வந்து நிக்கிறீங்களே, நியாயமானு சொன்னதுக்கு அப்புறம் நான் எழுதி தந்திருக்காங்க. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா 56 ஒத்திவைப்பு தீர்மானம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ 1 மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு சட்டப்பேரவை தலையிட்ட கொடுக்கணும். அதுபோல இன்னைக்கு எதிர்கட்சி கொறடா அவர்கள் வேலுமணி அவர்கள் என்கிட்ட கொண்டு தந்துட்டாங்க. அதை எடுக்கதும் எடுக்காததும் நம்முடைய பேரவைத் தலைவருடைய விருப்பம். அன்றைய நிகழ்வுகளை பார்ப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு, இதனை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஒரு பதில் சொல்லணும்னு எடுத்துக்கிட்டேன் அல்லது எடுக்கல. இந்த ரெண்டுக்கும் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னா எடுத்து எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லணும். இல்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு நான் இந்த அவையிலேயே என்ன செய்யணும் சொல்லணும். அதுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே இன்னைக்கு அவையில வந்திருக்காங்க. நீங்க கொடுத்திருக்கீங்க, உட்காருங்க, நான் சொல்றேன். நீங்க விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டீங்க, நான் படிச்சு பார்த்துட்டேன். நான் அது தாரனா தரலையாங்கிறத நான் சொல்றேன். ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன். அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க. அதை கேட்க மாட்டோம், நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அவையில இவங்க கலந்து கொண்டு இதுல ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயார் இல்லை. அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி
நான் பத்திரிகைகள்ல தான் பார்க்கிறேன். ஒரு நாள் கவர்னரை பார்க்காங்க, இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதியை பார்க்கலாம், அது அவங்க விருப்பம், அவங்களுடைய உரிமை, அது போட்டு வரட்டு. ஆனால் இந்த அவையில தொடர்ந்து இது செய்வது நியாயமா? ஒரு விதிப்படி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன், எடுக்கலங்கிறத நான் பதில் சொல்றேன். அதுவரை இருங்கக்கும் இருக்கல. அப்ப ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டு அதை நான் இப்ப எடுத்தாலுமே பேசக்கு அவங்க தயார் இல்லை. அவங்க விதி 56 ஒத்திவைப்பு தீர்மானம் தந்திருக்காங்க. விதி 65(4) தெளிவா சொல்லுது, ஒரு பொருள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானமோ கவனஈர்ப்பு தீர்மானமோ இந்த அவையில கொண்டு வந்து உறுப்பினர்கள் அதை விவாதித்து மாண்புமிகு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாராவது பதில் சொல்லிய பிறகு அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த பொருள் குறித்து எடுப்பதற்கு விதியில இடமே கிடையாது, எடுக்கவே கிடையாது. அதான சபை மரபு, இதான சபை விதிகள். அப்ப அந்த விதிக்கு விதிப்படியும் நடைபெறுவது கிடையாது. அவங்க நடவடிக்கைகள் இல்லை, மரபுப்படியும் நடவடிக்கைகள் இல்லை. இந்த சபையினுடைய மாண்பை குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கம், ஏதோ வெளியே சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை தினம் சொல்றாங்க. இந்த அவையில இருக்கவங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி, முதல் நாள் முதல் இந்த அவையில அவங்கள பேச ஒருபோதும் நம்ம அனுமதி மறுக்கல. தேவையான நேரத்தில் உங்களை பேச விடுதோம் அப்படிங்க. முதல் 1 மணி நேரம் கேள்வி பதில் நேரம். அப்போதுதான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த கேள்விகளுக்கு, அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கூட அரை மணி நேரம் அதுக்கு வேணா கொடுங்க. எல்லோரும் அதுல துணை கேள்வி கேட்கிறாங்க. லைவா அது போறதுனால அவங்க விரும்புதாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியில ஒரு அவை நடக்கும் போது வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது. தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவைதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.